ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஷ்யூவோட ஆர்ஜின், டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். டிஷ்யூ என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸை நம்ம டிஷ்யூன்னு சொல்லுவோம். அது இன்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல்லாம் அசோசியேட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்ணும். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் நம்ம செல்லுக்கும் ஆர்கனுக்கும் நடுவில் இருக்கிறத நம்ம டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆனதை அதை டிஷ்யூன்னு சொல்லுவோம். டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு ஆர்கனாக கிடைக்கும். அந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ஜின் பார்க்கலாம். டிஷ்யூ எப்படி ஆர்ஜினேட் ஆகுதுன்னா 3 ப்ரைமரி ஜெர்ம்ஸ் லேயர்லேருந்து ஆர்ஜினேட் ஆகுது. இந்த ஜெர்ம் லேயர் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா நம்ம ஹியூமன் எம்ப்ரியோ க்ரோத் ஆகும் போதே நம்மளுக்கு இந்த 3 ப்ரைமரி லேயர்ஸுமே டெவலப் ஆகிடும். அந்த 3 ப்ரைமரி லேயர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா எக்டோடோம், மீசோடோம், அப்புறம் எண்டோடோம். இந்த ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். ஸ்டெம் செல்ஸோட லேயர் தான் எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம்னு சொல்லுவோம். எக்டோடோம்னா என்னென்னு பார்க்கலாம். எக்டோடோம்ங்கிறது ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த லேயர் தான் நம்மளுக்கு எபித்தீலியல் டிஷ்யூ, நர்வ் டிஷ்யூ, நம்ம டூத்து ப்ரொடியூஸ் ஆகிற செல்லு எல்லாமே இந்த லேயர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது மீசோடோம்ங்கிறது ஒரு மிடில் லேயர். இது கனெக்டிவ் டிஷ்யூ, போனு, கார்ட்ரேஜ், ஃபேட்டு, பிளட், லிம்பசல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அடுத்தது எண்டோடோம்ங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர். இது நம்ம ஏர்வேஸ்னால் லங்ஸில் உள்ளே இருக்க லைனிங்கில் எல்லாமே இந்த லேயர் தான் இருக்கும். அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், கிளான்ஸ் எல்லாம் இந்த லேயரில் தான் மேடாயிருக்கும். ஹிஸ்டாலஜினா என்னென்னா நம்ம டிஷ்யூஸோட மைக்ரோஸ்கோப்பிக் ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு டிஷ்யூ ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தோம். அதோட அப்பீரியன்ஸு, ஆர்கனைசேஷனு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் நம்ம ஹிஸ்டாலஜின்னு சொல்லுவோம். அதே ஹிஸ்டோபேத்தாலஜினா அந்த டிஷ்யூஸில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகி டிசீஸ் வருதுல்ல, அதை பற்றி படிக்கிறது நம்ம ஹிஸ்டோபேத்தாலஜின்னு சொல்லுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பார்க்கலாம். மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. எபித்தீலியல் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. எபித்தீலியல் டிஷ்யூனா என்னன்னா இது ஒரு தின்னாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும், ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி மேலே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கின்னோட அவுட்டர் லேயரை நம்ம எபிடோமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் எபித்தீலியல் டிஷ்யூமே இருக்கும். என்ன பண்ணுன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி கேவிட்டிலாம் லைன் ஆகிருக்கும். பிளட் வெசலோட இன்னர் சர்ஃபேஸ்லேயும் இந்த டிஷ்யூஸ் தான் இருக்கும். இது எங்கே டெவலப் ஆகுதுன்னா நம்ம 3 லேயர் பார்த்தோம்ல, அதில் எக்டோடோம் லேயர்லேருந்து டெரைவ் ஆகுது. இது கிளாண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறனால நம்ம இதை கிளாண்டுலார் எபித்தீலியம்னு சொல்லுவோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்கின்னு, ஆர்கன் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும், ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஸ்வெட் ஆகுது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபில்ட்ரேட் பண்ணும். ஃபில்ட்ரேட்னால் நல்ல மெட்டீரியல்ஸ், குட் மெட்டீரியல்ஸை மட்டும் ஃபில்ட்ரேட் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். செக்ரீஷன் பண்ணும். அப்புறம் கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ணும், டக்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் எபித்தீலியம், ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம். நெக்ஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஆர்கனை சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுன்னா அது கனெக்டிவ் டிஷ்யூன்னு தான் சொல்கிறாங்க. இது எங்கேருந்து டிரைவ் ஆகுதுன்னா நம்ம மீசோடோம் லேயர்லேருந்து டிரைவ் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லா டிஷ்யூஸையும் பாடியில் இருக்க எல்லா டிஷ்யூவும் கனெக்ட் பண்ணுறது கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ சைட் ஆஃப் டிஃபென்ஸாக சண்டை போடுறது. ஏதாவது இப்போ ஃபங்கஸோ பாக்டீரியாவோ வந்துச்சுன்னா இந்த டிஷ்யூ அதோட ஃபைட் பண்ணும். நியூட்ரிஷன்ஸை ஃபேட்டாக இந்த டிஷ்யூ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதோட டைப்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ, சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு மஸ்குலர் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூங்கிறது ஒரு சாஃப்ட் டிஷ்யூ. இது மஸ்குலேச்சர், நம்ம மசிலில் ஃபார்ம் பண்ணுறது, பாடியில் மசிலை ஃபார்ம் பண்ணுறது தான் மஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்மூத் மசில் டிஷ்யூ, ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ, கார்டியாக் மசில் டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் டிஷ்யூ எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயினுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸை கரெக்டான ஆர்கனுக்கு திருப்பி பிரெயின்லேருந்து கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா பிரெயின்லையும் ஸ்பைனல் கார்ட்லையும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.